श्रेयान् स्वधर्मो विगुणः परधर्मात् स्वनुष्ठितात् स्वधर्मे निधनं श्रेयः परधर्मो भयावहः. நமஸ்காரம். நம்ம போன வீடியோவில் தர்மசாஸ்திரத்தில் ஏஐ இன்டகிரேட் பண்ணால் அது நல்லபடியாக வேலை செய்யுமா அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அது கூட பார்த்தோன்னா ஒரு சின்னதாக ஒரு டெமோ நீதி சதகத்தை வச்சும் பார்த்தோம். இப்போது இன்னொரு பார்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது இதில் தர்ம பிரச்சாரத்தில் பார்த்தோன்னா ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு நல்லா ப்ராசஸ் பண்ண முடியும், அதை மக்களுக்கு எந்த அளவுக்கு புரிகிற மாதிரி கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ரூட் இருக்குது. அது ஒரு பாகம்னு வச்சுக்கலாம். இன்னொரு பாகம் அதோட நிர்வாக வேலைகளும் ப்ளஸ் பிரச்சாரம் அப்படின்னாலே என்ன, பல நபர்கள்கிட்ட எஃபெக்டிவாக போய் சேரணும். ஸோ அது சம்மந்தப்பட்ட வேலைகளும் பற்றி நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அதை பற்றியும் நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். இதை 3 பாகமாக பிரிச்சுக்கலாம். அதாவது இந்த இடத்துக்குள்ள ஃபஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம அந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு சரியான ஒரு கட்டமைப்பு வேணும். அதாவது ஒரு ஒர்க் ஃப்ளோ இப்படி தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வேணும். அந்த வேலை செய்யறதுக்கான உபகரணங்கள் டூல்ஸ் எல்லாம் வேணும். இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷனில் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக மார்க்கெட்டிங், அதுக்கப்புறமா கஸ்டமர் சப்போர்ட். இது 3 தேவை. இந்த மார்க்கெட்டிங் அண்ட் கஸ்டமர் சப்போர்ட் பண்ணும்போது நம்ம என்ன வியாபாரம் பண்ணுறோமா, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா, எதுக்கு இந்த விஷயத்தெல்லாம் இது கூட சேர்த்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் நம்ம பர்சனலாக அதை ஃபாலோ பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கும்போது இந்த விஷயம் எதுவுமே வராது. அதை தவிர்த்து நம்ம எந்த வேலை பார்த்தாலும் நம்ம நல்லா மார்க்கெட்டிங் பண்ண தெரியணும் நம்மளுக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு கஸ்டமர் சப்போர்ட்டை பெஸ்ட்டாக கொடுக்கணும். இது 2ம் இருந்தால் தான் மக்கள் இன்னைக்கு அந்த விஷயத்துக்கு பக்கத்துலேயே வருவாங்க. என்ன ஒரு உல்டாவாயிடுச்சுன்னா, முதல்ல அந்த விஷயத்தை வச்சிருக்கிறவங்க கிட்ட, அதாவது வித்வான்கள் கிட்ட மக்கள் அவங்கள கஷ்டப்பட்டு அணுகி அவங்களுக்கு வேண்டிய விஷயங்களை வாங்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, வித்வான்கள் கத்தி இதெல்லாம் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துடுச்சு. இது சொன்னாலும் சொல்லாட்டினாலும் இந்த நிலைமை இன்னும் அதிகமாக தான் போகுது அப்படின்னு நம்ம தீர்மானமாக நினச்சிக்கலாம். ஏன் அதிகமாக போகுது அப்படின்னா, இதை தப்பாக நினச்சிக்க வேண்டாம். நம்மளோட டே டு டே லைஃப் அந்த அளவுக்கு கஷ்டமான ஒரு விஷயமா மாறிடுச்சு. டெய்லியே அவங்களோட மக்கள் அவங்களோட டே டு டே ப்ராசஸை பார்க்குறதே ரொம்ப ஒரு ஹெக்டிக்காக இருக்கும்போது அவங்களுக்கு பொதுவாக இந்த கவனச்சிதறல்களுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்கிற காரணத்தினால இது ஒரு நார்மலான ஒரு விஷயமா மாறிடுச்சு. இப்போது இங்கே தான் இப்போ வந்திருக்கக்கூடிய ஏஐ டெக்னாலஜிஸ் நம்மளுக்கு சப்போர்ட் எந்த அளவுக்கு பண்ண போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இதோட நோக்கம் ஏஐயை ப்ரமோட் பண்ணுறது இல்லை, ஏஐ நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது. இந்த ஏஐ பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த 3 இடத்துலையுமே நம்மளுக்கு நிறையா உபயோகப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு முன்னாடிக்கும் இப்போக்கும் என்ன வித்தியாசம்னா, இதெல்லாம் நம்ம அணுகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும், நிறையா செலவு பண்ணணும், நிறையா பிரயத்தனப்படணும். இந்த 3 இடத்துலையுமே டெக்னாலஜியை இன்டகிரேட் பண்ணும்போது எஃபெக்டிவாக வேலை பார்க்கலாம். அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் சரி, மார்க்கெட்டிங்லேயும் சரி, கஸ்டமர் சர்வீஸ்லேயும் சரி. ஆனால் இந்த டெக்னாலஜியை நம்ம இன்டகிரேட் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். எல்லாத்துக்கும் சாஃப்ட்வேர் நம்மளுக்குன்ற மாதிரி, அதாவது நம்மளோட ஒர்க் ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் அவைலபிள் கிடையாது. அப்போது அதை நம்ம உருவாக்கணும்னா லட்சக்கணக்கில் செலவாகும். அதோட டைம் பீரியடும் ரொம்ப ஜாஸ்தி. அதில் ட்ரையல் அண்ட் எரர்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது ப்ராக்டிக்கலாக பாசிபிளாக இல்லை. ஏன்னா நம்ம ஒரு ஃபுல்லாக ஒரு ரெவென்யூ பேஸ்டான ஒர்க் பண்ணலை. இப்போ நம்ம இன்றைக்கி ஒரு வேலை பார்த்தோன்னா இமீடியட்டாக அந்த வேலைக்கான பணம் இமீடியட்டாக கிடச்சிடணுன்ற மாதிரியான ஒர்க் ஃப்ளோ நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அதனால் இது தனி நபர்களுக்காக இருக்கட்டும் அல்லது ஸ்தாபனங்களுக்காக இருக்கட்டும், அவங்க பண்ணுற வேலைக்கு தேவையான சிஸ்டமை டெவலப் பண்ண நினைக்கும் போது அது ரொம்பவே ஒரு கடினமான வேலையாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு. நம்மளுக்கு ஏற்ற சிஸ்டமை டெவலப் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதை பற்றி ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த வீடியோ சீரீஸ் போக போகுது. ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக எதில் பண்ண போகிறோம்னா, நம்ம பேசின அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும், அதுக்கப்புறமா மார்க்கெட்டிங்லேயும், அப்புறமா கஸ்டமர் சர்வீஸ், இந்த 3 இடத்துலையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இந்த வீடியோ சீரீஸை கொண்டு போகலாம். ஃபஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷனோட முதல் முக்கிய வேலை என்னென்னா, நம்மளோட கஸ்டமர்ஸை நல்லபடியாக மேனேஜ் பண்ணணும். ஸோ கஸ்டமர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கோ
அந்த அளவுக்கு வந்து நம்மளால் ஒரு வேலையை வந்து நல்லா செய்ய முடியும். யூசர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னென்னு தெளிவாக பார்ப்போம். ஸோ நம்ம வந்து ஒரு விஷயத்தை மார்க்கெட்டிங் பண்ணணும்னாலோ அல்லது கஸ்டமருக்கு பெட்டரான சர்வீஸ் கொடுக்கணும்னாலோ அவங்கள பற்றின முழு தகவல்கள் நம்மளுக்கு தெளிவாக தெரியணும். அந்த தகவல்கள் எல்லாம் பெட்டராக ஸ்டோர் பண்ணி வச்சு அது மூலியமாக ஹேண்டில் பண்ணுறது தான் நம்ம ஒரு 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 காமனான வார்த்தையில் யூசர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கஸ்டமர்ஸோட டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணணும். நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி, நம்மளோட கஸ்டமர்ஸோட ஃபுல் இன்ஃபர்மேஷனும் நம்மக்கிட்ட அப் டு டேட்டாக வேகமாக எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரியா விதத்துலையும், அதே மாதிரி அது மூலயமா அனாலிட்டிக் பண்ணக்கூடிய விதத்துலையும் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ இது ரொம்ப மேண்டிட்ரியான ஒரு விஷயம் நம்ம எந்த வேலை செஞ்சாலுமே இன்னைக்கு. அப்போது இப்போ இந்த இடத்துல ஏஐ நம்மளுக்கு எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி அதாவது வித்தவுட் ஏஐ பார்த்தோம் அப்படின்னா இந்த டேட்டா எல்லாத்தையும் மேனுவலாக என்ட்ரி பண்ணணும். ஸ்ட்ரக்சர்டு டேட்டாஸை மட்டும்தான் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ண முடியும், நம்மளால் அதை ஹேண்டில் பண்ண முடியும். இந்த ஆஃபீஸ்லலாம் பார்த்துருப்போம், அவங்க வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி டைப் பண்ணுறதையே மட்டும் ஒரு வேலையாக ஒருத்தவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை வந்து ஒரு பர்டிகுலர் ஃபார்மில் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்போம், அதை தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஆனால் இன்றைக்கி இந்த ஏஐ யூஸ் பண்ணி இந்த ஒர்க்கை பண்ணும்போது நம்மளால் அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை கூட ஹேண்டில் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நம்மளோட ஒரு வாய்ஸ் நோட்டையோ அல்லது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டையோ கூட நம்மளால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அதுலேருந்து கூட டேட்டாவை வந்து நம்மளால் திருப்பி வந்து ரிட்ரைவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஒரு பிக்கஸ்டான அட்வான்டேஜ். ஸோ இந்த பர்டிகுலர் இப்போ நான் சொன்ன விஷயத்தை வந்து நம்மளோட அடுத்த வீடியோவில் ஒரு டெமோவாக பார்ப்போம். அப்போது நம்மளுக்கு இன்னும் தெளிவாகவே புரியும். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதோட முதல் ஸ்டெப்பாக வந்து இந்த யூசர் மேனேஜ்மெண்ட்டை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி அதை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ சொல்லியிருக்கோம். நமஸ்காரம். நமது சனாதன தர்மத்தில் உள்ள எண்ணற்ற அரிய விஷயங்கள் கிரந்தங்களிலும் புத்தகங்களிலும் இருக்கின்றன. முன்பு பலர் இவ்விஷயங்களை புத்தகங்கள் மூலமாக அறிந்து கொண்டார்கள். ஆனால் இன்றைய சூழலில் விஷயங்கள் டிஜிட்டல் மற்றும் விஷுவல் வடிவில் சென்றால்தான் அதிக மக்களிடம் எளிதாக சென்று சேர்கின்றன. அதனால் மக்களிடம் சென்று சேர வேண்டிய சாஸ்திர கருத்துக்களை டிஜிட்டல் வடிவில் உருவாக்குவது இன்றைய காலத்தின் அவசியமாகிவிட்டது. இதற்காக ஸ்வதர்மா சனாதன தர்மத்தில் உள்ள தர்மசாஸ்திரம், நீதி சாஸ்திரம், புராணங்கள், இதிகாச கதைகள், ஜோதிஷம் போன்ற விஷயங்களை முடிந்த அளவில் மூல ஆதாரத்துடன் அனைவருக்கும் புரியும் வீடியோ ஃபார்மேட்டில் உருவாக்கி வருகிறது. இன்று ஏஐ டெக்னாலஜியின் உதவியால் இந்த கண்டென்ட்டை முன்பை விட தெளிவாகவும் வேகமாகவும் விஷுவலாகவும் உருவாக்க முடிகிறது. ஆனால் நமது சாஸ்திரங்களில் கவர் செய்ய வேண்டிய கண்டென்ட் இன்னும் மிக அதிகமாக உள்ளது. இந்த முயற்சிக்கு சப்போர்ட் செய்ய விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள UPI மற்றும் ரேசர்பே லிங்க் மூலம் சப்போர்ட் செய்யலாம். ஒரு வீடியோ அல்லது முழு சீரீஸை ஸ்பான்சர் செய்யவும் கஸ்டம் கண்டென்ட் கொலாபரேஷனுக்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஏதேனும் சந்தேகம் இருந்தால் ஸ்கிரீனில் கொடுத்திருக்கும் கான்டாக்ட் நம்பருக்கு கால் செய்யலாம்.